தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி போடுபவர்களின் பட்டியல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற போட்டி 4 தலைவர்களுக்கு மத்தியில் எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி, இவர் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உள்ளார். 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு உள்ளனர். ஆனால் இவர் சென்னையில் வசிக்கவில்லை, சேலத்தில் போய் செட்டிலாகிவிட்டார். அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார். தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக எதுவும் குரல் கொடுக்கவில்லை. இவர் தூங்குமூஞ்சி எதிர்க்கட்சி தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். கட்சியை காப்பாற்றுவதே இவருக்கு பெரிய வேலையாக உள்ளது. ஆகவே தமிழகத்தில் நடப்பவை பற்றி எதிர்த்து குரல் கொடுக்க தயங்குகிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விமர்சித்தால் தன்னுடைய அதிமுக தலைமை பதவிக்கு ஆபத்து வரும், அமலாக்கத்துறையால் ஆபத்து வரும் என்று பயப்படுகிறார். ஆனால் இவர் தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர், விஜய் அல்ல என்று ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நம்முடைய கட்சி தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் விஜய் தான். இன்னும் 60 வாரங்கள் தான் உள்ளன. 60 வாரங்கள் கழித்து அரியணையில் அமர்வோம் என்று தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்று அவர்கள் தொண்டர்கள் கூறினாலும் கூட மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து இதுவரை இந்த கட்சி எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடவில்லை. ஆனால் தாங்கள்தான் உண்மையான எதிர்க்கட்சி என்று கூறுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி, விஜய் அல்ல என்று தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கடந்த 4 ஆண்டுகளாக பாஜக தலைவராக உள்ளார். தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அடிக்கடி மாநில அரசு குற்றங்களை எடுத்து கூறி பத்திரிகைகளில் பிரபலமாகி வருகிறார். ஆனால் ஆளுகின்ற மத்திய அரசு செய்கின்ற தவறுகளை நியாயப்படுத்தி வருகிறார். தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்று கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் இவருக்கு சவாலாக உள்ளனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இந்த கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ, ஒரு மாநகராட்சி உறுப்பினரோ கூட கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகளில் கூட இந்த கட்சிக்கு எந்த ஒரு உறுப்பினரும் கிடையாது. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சியாக திகழ்வது நாம் தமிழர் கட்சி தான். உண்மையான எதிர்க்கட்சியாக திகழ்வது நாம் தமிழர் கட்சி தான். மலையை காப்பதற்காக, மண்ணை காப்பதற்காக, ஆற்றை காப்பதற்காக, இயற்கை வளத்தை காப்பதற்காக செந்தமிழன் சீமான் குரல் கொடுத்து உள்ளார். பெண்ணுரிமைக்காக போராடி வருகிறார். பாலியல் கொடுமைகள் எங்கெங்கு நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தட்டி கேட்டு வருகிறார். மேலும் அரசு ஊழியர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இளைஞர்கள், மாணவர்கள், மகளிருக்காக குரல் கொடுத்து வருகிறார். உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று சொன்னால் செந்தமிழன் சீமான் தான். ஆனால் இந்த கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கிடையாது. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, விஜய் ஆகியோர் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு அடித்து கொண்டாலும் கூட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான்.